அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள். சிவன் வணக்கம் சொல்லுங்க. நான் வணக்கத்தை மௌனமா சொன்னேன். மௌனஞ்சலியா? 10 குட்டிகளை இந்த மஞ்சள் நிற அனகொண்டா பாம்பு மண்டலூர்ல உயிரியல் பூங்கால. பரவாயில்லையே. ஒரு குட்டியை பார்க்க சிவன் உங்களை மாதிரியே இருக்கு. ஒன்னாவது மீதி 9 ஒன்ன மாதிரில இருக்கு. டைமிங்ல நாகர்கோவில் அருகே வாகனம் மோதி தொழிலாளி பலி, மனைவி கண் முன்னே பரிதாபம். என்ன நேற்று இதில் நான் படித்தேன். மனைவி கண் முன்னே இதே டைலாக் தான் இதில் போடுங்க. அப்போ என்ன எப்படி நியூஸ் போடுறாங்க? நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னது நேற்று நம்ம படித்த நியூஸை இன்னும் இதில் போட்டிருக்கீங்க. இதுவாது பரவாயில்ல. நாளைக்கு பாருங்க, அந்த தினமலர் நாளைக்கு போடுவாங்க. கொடுமை. கண்டிப்பா உண்ணாவிரதம் இருப்போம். உண்ணாவிரதம் இருந்த மாட்டேன். சாதனை வீரர் சுபான்சி பூமி திரும்பினார். ஆமா, நேரில் பார்த்து ஆனந்த கண்ணீர். பூமிக்கு திரும்பிய சுபான்சு சுக்லாவுக்கு ஜனாதிபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. என்ன ஒருவேளை டூர் போறதா இருந்தா ஒரு 6 நாளைக்கு கோயம்புத்தூர் நீலகிரி தான் போக கூடாது. ஊட்டி எல்லாம் 6 நாட்களுக்கு அங்க கனமழை. சரியா? அப்படியா? கல்யாணம் அப்படிதான் போட்டு நைட்டு பார்த்தா லைட்டா தூரல் போட்டு. சேலத்தில் கோட்டலில் ரவுடி படுகொலை. போலீஸ் ஸ்டேஷன் அருகே கும்பல் வெறியாட்டம். பலிக்கு பலியாக நடந்த கொலை. ஹைகோர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. எதுக்கு? இந்த பாலியல் வழக்கில் பாதித்த பெண்ணின் வீடியோ பார்த்து ஆண் போலீஸார். இப்போ அப்போ அது வீடியோ எடுத்துட்டான் அப்படின்றது அவன் எடுத்தான். அது அவன் உண்மையா பொய்யான்னு அவங்க பார்க்காம எப்படி செக் பண்ணி தான் இது பண்ணணும். ஜட்ஜிட்ட சொல்லணும் இல்லையா? ஜட்ஜி பாப்பாரா? குளச்சல் அருகே நள்ளிரவில் தீப்பிடித்து எரிந்த கார் ஸ்கூட்டர். வளர்ப்பு நாயும் கருகி பலியானது. தந்தையின் 2வது மனைவி குடும்பத்தை பழிவாங்க தாயை கட்டி வைத்து நாடகமாடிய வாலிபர். கன்னியாகுமரி அருகே குழந்தையுடன் இளம்பெண் மாயம். ஐயோ, யாரு யாருன்னு எனக்கு இங்க தெரியும். 2 அங்கு தான் இருக்குது. எப்படி அது மாயமாச்சு? வாய்ப்பு இல்லையா? நாகர் 3 மீன்கள் இருக்கும். 2 பேர். நாங்களா சீக்கிரம் லேட்டா உண்மையில டவுட்டா இருக்கு. ஒருவேளை அப்படி இருக்குமோ? துணிக்கடையில் திருடிய 2 இளம்பெண்கள் கைது. நாகர்கோவில் அருகே. பூதப்பாண்டி அருகே பைக் மீது கார் மோதி மாணவன் உட்பட 2 பலி. திருச்செந்தூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை. போலீஸ்காரர் அதிரடி கைது. பாளையங்கோட்டை சிறையில் அடைப்பு. மிகாவேல். திருவண்ணாமலை அருகே பரபரப்பு. நடுவழியில் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி கேட்டை மூடிய லோகோ பைலட். ஆமா, கேட் கீப்பரை காணல. அவர் பார்த்தாரு, கேட்டு திறந்துருந்துச்சு. ட்ரெயினை நிப்பாட்டினாரு, அவரே பூட்டினாரு, அவரே ட்ரெயின் எடுத்துட்டு போனாரு. ஆமா, கேட் கீப்பர் அதிரடி சஸ்பெண்ட். பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஹைதராபாத்தில் பாலடைந்த வீட்டுக்குள் இறந்தவரின் எலும்பு கூட 10 ஆண்டுகளுக்கு பின் கண்டுபிடிப்பு. 10 வருஷம் அந்த ஆழத்தை யாரும் தேடாமல் இருந்திருக்காங்க. சமூக வலைதளங்களின் மூலம் அறிமுகமான பெண்ணை மிரட்டி பலாத்காரம் செய்த வாலிபர் கைது. ஆசை வார்த்தைகள் கூறி ஆபாச படங்களை பெற்றது அம்பலம். மக்களை தேடி அதிகாரிகள் வருவார்கள். சாதாரணமா எப்படின்னா, ஒருத்தர் கஷ்டத்துல உங்களை தேடி வராங்கன்னா அந்த அதிகாரிகள் பதில் கொடுத்தீங்கன்னாலே போதும். வீட்டுக்கெல்லாம் தேடி வரணும்னு அவசியம் இல்லை. தேடி வர்றவங்களுக்கு சரியான சொல்யூஷன் கொடுத்தாலே போதும். இதை டீ வாங்கி கொடுத்தா போதுமா? ஆமா, அப்படிலாம் கிடையாது சார். எலெக்ஷன் வரப்போகுது. நாங்கள் உங்கள் வீட்டு கக்கோஸ் கூட இப்போ வந்து கழுவி விடுவோம் சார். ஓஹோ, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இல்லை? நீங்கள் அப்படி வரீங்களா? தலையில் கல்லை போட்டு ஐடிஐ மாணவர் எரித்து கொலை. மதுரையில. திருவனந்தபுரத்துல மலப்புரம்ங்கிற ஊர்ல ஒரு பெண்ணோட வளையல ஒரு காக்கை தூக்கிட்டு போயிட்டு 3 வருஷமா அதோட கூட்டுல வச்சிருக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. அந்த பெண்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அது ஒப்படைச்சாங்களா? ஆக்சுவலா அது ஒரு அப்போ உலக அறிவு இல்லாத காக்கையா இருந்திருக்கு. கொண்டு போய் எங்கேயும் அடகு வச்சிருக்கலாம்ல. அது ஆமா, அது நல்ல பவுன் விலை ஏறணும்னா விற்கலாம்னு வச்சிருந்திருக்கோம். இந்த பைய டெய்லி பேப்பர்ல பார்க்கும்ல, இன்னைக்கு ஏறுது. இப்போ கொஞ்ச நாள் இறங்கிட்டு இருக்கு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏறினவொன்னா வித்தலான்னு பார்த்துருக்கு. அதுக்குள்ளே இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நாகர்கோவிலில் கேரளாவுக்கு கடத்த பதுக்கிய 3 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். வீட்டுக்கு சீல். ஆமா, டெல்லியிலிருந்து மும்பைக்கு புறப்பட்ட போது விமான அறைக்குள் புகுந்த 2 பயணிகளால் பரபரப்பு. விமானத்திலிருந்து இறக்கி விடப்பட்டனர். இவங்க என்ன போய் பார்த்திருப்பாங்கன்னா, விமானிகள் கரெக்டா ஓட்டுறாங்களா இல்லையா, எடுத்தோன்னு கொண்டு கீழே வச்சிருவாங்களா, அந்த பயம்தான். என்ன இவங்க நம்ப முடியல. அதனால என்ன பண்ணா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்களா, சுவிட்ச போட்டிருக்காங்களா, போய் பார்க்க போயிருப்பாருங்க. சந்தேகம் வரும்ல? வரும். என்ன போக வேண்டியது இருக்கு, டாட்டா காட்டிட்டு கிளம்புறோம். ஒரே பாய் ஆயிடக்கூடாது. நம்ம செத்துருவோம், 1 கோடி வீட்டுக்கு கிடைச்சிடக்கூடாது. ஓ அப்படி. சென்னை சூளைமேட்டில் 92 சவரன் திருட்டு வழக்கை முறையாக விசாரிக்காததால் காவல் உதவி ஆணையரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும்.
டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெளிநாட்டுக்கு வேலை செல்வோர் குறுக்கு வழியை தவிர்க்க வேண்டும். கஜகிருஷ்ணபுரம் அன்னம்மாள் ஆலய திருவிழா நாளை துவக்கம். நாளைக்கு எல்லாரும் கொடியை தான் வந்துருங்க, வேற பாரலன்னு சொல்லக்கூடாது. பட்டு சாரி 1 வாங்கினா 1 ஃப்ரீ, காட்டன் சாரி 1 வாங்கினா 1 ஃப்ரீ, பூனை சாரி 1 வாங்கினா 1 ஃப்ரீ, சுடிதார் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஆமா, ஆடியில கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு கல்யாணம்னா இன்னொரு கல்யாணம் ஃப்ரீ. இது சாரின்னு எடுத்துங்க ஒரு கதைக்கு. இது சாரி, இது என்ன சாரி? அது பேப்பர் சாரி இல்ல, காட்டன் இல்ல, காட்டன் சாரி. காட்டன் சாரி சார், இது நல்லா இருக்கு. ஓ, நீ காட்டன் இல்ல காட்டன் சாரி. காட்டன் சாரி. இது எப்ப ஓட்ட சாரியா? இது ஆட்டன் சாரி. ஆட்டன் சாரி ஒண்ணு கிடையாதுல்ல, நம்ம உருவாக்கணும். ஆமா, புதுசா வரட்டு. நான் சொன்ன மாதிரி கரெக்டா. இட்லி கூட தான் சாதா இட்லியா இருந்துச்சு, இப்ப புசு புசுன்னு குஷ்பு இட்லின்னு வருதுல்ல. அது ஆரம்பத்துல அப்படி கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? சரி, ரைட், சரி, முடிச்சிடும், கிளம்பிடுவோமா? பேப்பர்லாம் கிழிச்சு போட்டாச்சு.